பஞ்சாபின் மனித உரிமை ஆர்வலர் ஜஸ்வந்த் சிங் கல்ராவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து தில்ஜித் தேசாந்த் நடிப்பில் உருவான சட்லஜ் திரைப்படம் OTT தளத்திலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4 ஆண்டு கால சென்சார் போராட்டங்களுக்கு பிறகு கடந்த 3ஆம் தேதி ZEE5 OTT தளத்தில் வெளியானது சட்லஜ் திரைப்படம். OTTயில் வெளியான 48 மணி நேரத்தில் படம் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் வெளியானவுடன் அதன் உள்ளடக்கத்திற்கு சில அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. குறிப்பாக பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இந்த திரைப்படம் பழைய அரசியல் காயங்களையும் அப்போதைய காவல்துறையின் செயல்பாடுகளையும் கிளறுவதாக விமர்சிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து OTT தளத்திலிருந்து சட்லஜ் படத்தை நீக்கிய ZEE5 தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த திரைப்படம் இந்தியாவில் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளது. சட்டப்பூர்வ வழிமுறைகள் மூலம் இந்த படத்தை மீண்டும் கொண்டுவர முயற்சிப்பதாகவும் ZEE5 நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த திரைப்படம் இத்தனை பெரிய சர்ச்சைகளை சந்திக்க அதன் கதைக்களமே முக்கிய காரணம். 1984ஆம் ஆண்டு முதல் 1994ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பஞ்சாபில் அடையாளம் தெரியாத ஆயிரக்கணக்கான உடல்கள் சட்டவிரோதமாக எரிக்கப்பட்டதாக கூறி அது குறித்து தீவிர விசாரணை நடத்தியவர் மனித உரிமை ஆர்வலரான ஜஸ்வந்த் சிங் கல்ரா. இந்த விவகாரத்தை உலகறிய செய்த கல்ரா 1995இல் மர்மமான முறையில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார். கல்ராவின் வாழ்க்கை வரலாற்றை தான் சட்லஜ் என்ற பெயரில் உணர்வுபூர்வமாக படமாக்கியிருக்கிறார் இயக்குனர் ஹனி நிக்ரா. திரையரங்குகளில் வெளியாவதற்கு முன்பே இந்திய தணிக்கை குழுவோடு இந்த படம் மிகப்பெரிய போரையே நடத்தியது. இந்த படத்திற்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் கல்லுக்காரா, அதாவது பஞ்சாபில் நடந்த படுகொலைகளை குறிக்கும் சொல். சென்சார் குழுவின் எதிர்ப்பால் இது முதலில் பஞ்சாப் 95 என்று மாற்றப்பட்டது. அதற்கும் எதிர்ப்பு கிளம்பி இறுதியாக வைக்கப்பட்ட பெயர்தான் சட்லஜ். அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டு இதற்கு 127 வெட்டுகளை பரிந்துரைத்தது. இதனால் ஏற்பட்ட இழுபறியால் உலகளாவிய திரையரங்கு வெளியீடு முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. 2023ஆம் ஆண்டு டோரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட சட்லஜ் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதுவும் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இந்த படத்திற்கு தடை வரும் என கல்ரா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர் தில்ஜித் தோசாந்த் முன்பே கூறியிருந்தார். படம் வெளியிடப்பட்ட சனிக்கிழமை இன்ஸ்டாகிராம் நேரடியில் தோன்றிய அவர், திங்கட்கிழமைக்குள் இந்த படம் நீக்கப்படலாம், எனவே அதற்குள் அனைவரும் டவுன்லோட் செய்து பார்த்துவிடுங்கள் என்று கூறியிருந்தார். தில்ஜித் கூறியதைப் போலவே படம் நீக்கப்பட்டு விட்டது. கருத்து சுதந்திரத்திற்கும் தணிக்கைக்கும் இடையே நடக்கும் மோதலால் சட்லஜ் திரைப்படம் இந்திய திரையுலகில் ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது.